இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே சுருட்ட முடியா இருக்கறனால அந்த முடியே பிடிக்க மாட்டேங்குது. அந்த முடிய ஸ்ட்ரைட் ஆக்கலான்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறா. பேப்பர் துண்டுகளனா வெட்டி அவ தலை முடியில பின் பண்ணி அதை எப்படியாச்சும் ஸ்ட்ரைட் ஆக்கிரலான்னு பாக்குறா. ஆனா அது ஆகவே மாட்டேங்குது. இதெல்லாம் எதுக்கு பண்றானா, இவ யார்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் இவளோட முடிய பார்த்தே அவன் வேணான்னு சொல்லிடுறான். அதனால இவளோட முடிய ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அழகான பையன் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்றதுதான் இவளோட ஆசையே. ஒரு நாள் இந்த பொண்ணு பீச்சில் குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பையன் தண்ணியிலே தத்தளிச்சிட்டு இருப்பான். அந்த பையனை காப்பாத்தி கரைக்கு தூக்கிட்டு வந்து அவனை புழைக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பார்லர் போய் என் முடிய ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேக்குறா. அவங்களும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. இவ வீட்டுக்கு போய் இவ சேர்த்து வச்ச காசனா கொட்டி எண்ணி பார்த்தா அதுல பாதி காசு கூட இவள்கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த கடல்ல விழுந்த அந்த காப்பாத்தின பையனை பாக்குறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையனோட அம்மா தான் அந்த பியூட்டி பார்லர் ஓனர்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நீ ஒழுங்கா நல்லா என் பையனை நீ பாத்துக்கிட்டனா உனக்கு நானே ஃப்ரீயாவே ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த பொண்ணும் அந்த பையனை நல்லாவே பாத்துக்கிறா. அந்த பையனை நல்லா பாத்துக்கிறனால இந்த அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறாங்க. எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல உள்ள எல்லாரையுமே டூர் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு வரா. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே இந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறானுங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அழகான பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போறா. அப்ப இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற அந்த அம்மாவோட பையன் தூரமா நின்னு வருத்தப்படுறான். ஆனா இந்த பையன் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு பேச போனதை பார்த்துட்டு சேடா இவனு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோன்னே அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்க மாட்டியான்னு கேக்குறா. அந்த பையனும் என்னன்னு கேக்குறப்ப அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் தான் நான் இவ்வளவு இது பண்ணேன். ஆனா எனக்கு இப்ப உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றா. இந்த பையனும் அது யாருன்னு கேக்குறப்ப அது வேற யாரும் இல்ல நீதான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த பையனும் இந்த பொண்ணு நம்மள எந்த இடத்துல காப்பாத்துனுச்சோ அந்த இடத்துக்கே அந்த பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணி 2 பேருமே சேர்ந்துடுறாங்க.